Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் காணொளி வழியாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்வு கொள்ளுகிறோம். தாயாம் திரு அவையானது இன்றைய நாளில் கொல்கத்தா நகர் அன்னை தெரசாவினுடைய விழாவினை நினைவு விழாவாக மகிழ்வோடு கொண்டாடுகிறது. கடவுளின் அன்பை நிறைவாக பெற்ற ஓர் அன்னையாக, கடவுளின் திருக்கரத்தில் அவரது இரக்கத்தையும் பேரன்பையும் நான் எந்த அளவிற்கு பெற்றுக்கொண்டேனோ அதே அன்பை, அதே இரக்கத்தை இந்த மண்ணுலகில் வாழுகின்ற ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வஞ்சித்து ஏமாற்றப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என அனைவருக்கும் கொண்டு சேர்த்தவர்தான் இந்த புனித அன்னை தெரசா அவர்கள். இன்று அவருடைய விழாவினை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் அந்த அன்பு அன்னையிடத்தில் விளங்கிய அதே தாழ்ச்சி நிறைந்த உள்ளம், அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய அவரது அன்பு பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் எந்நாளும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்தில் வேண்டுவோம். அதோடு இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் அந்த அன்பு அன்னையானவள் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்ததைப் போல நாமும் இறைவனுடைய திருக்கரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களால் அதே எளிய தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழுவதற்கு இறைவனின் கரம் எந்நாளும் நம்மோடு இருந்து பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து செபித்து வேண்டுவோம். இத்தூய மறை உண்மையை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க, அதற்கு தடையாக உள்ள குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்று இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு கழித்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, சிலுவையில் தாகத்தோடு தொங்கிய உம் திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக புனித கன்னியான தெரசாவினர் அழைக்க திருவுளமானீரே. அவரது அன்பின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் நாங்கள் துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகளில் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, உயிருள்ள வார்த்தைகள் 18 முதல் 23. சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை யானைகள் என்று கருதி கொள்ளுவோர் தங்களையே மடையராகட்டும். அப்பொழுது அவர்கள் யானைகள் ஆவார்கள். இவ்வுலக யானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூல் எழுதியுள்ளவாறு யானைகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சிகள் சிக்க வைப்பார். மேலும் யானைகள் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதர் குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்போலோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்கு உரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவர்களே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். ஆண்டவரின் அருள்வாழ்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. நமது பதிலுரை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. 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 நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே.
மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. என் பெண்ணே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவே என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிள்ளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பாடுகள் பட்டோம், நாங்கள் பெற்றோம். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமுள்ள அன்பு உறவுகளே, பெருமகிழ்வோடும் நம்பிக்கையோடும் நாம் அனைவரும் இன்றைய நாள் இந்த விழா திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைய நாளில் நாம் இந்திய திரு அவையோடு இணைந்து நாம் 2 விழாக்களை கொண்டாடுகிறோம். முதலாவது ஆசிரியர்கள் தின விழாவையும் அதோடு இணைந்து நமது இந்திய தேசத்து மக்களின் மனதிலிருந்து நீங்காத வண்ணம் தனது இறையன்பினாலும் பிறரன்பு பணிகளாலும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனித அன்னை தெரசாவினுடைய நினைவு நாளாகிய இந்நாளும். இந்த இருபெரும் விழாக்களை இன்றைய நாளில் கொண்டாடுவது மிகவும் சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் கூட அவ்வாறு நம்ப இயலும். ஐயன் வள்ளுவர் இல்லறவியலில் திருக்குறள் எண் 50 அழகாக சொல்லுவார், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுவார். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்ன என்பதனை நம்மில் பலர் அறிந்திருப்போம். அதாவது, இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதர் தன் வாழ்வோடு இணைந்த செயல்பாடுகளினால் தான் இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்தில் அனைவருக்கும் உரித்தான அல்லது அனைவருக்குமான ஒரு வாழ்வை வாழ முற்படுகிறார் எனில், அனைவருக்குமாகவே அவரது வாழ்வு அமைகிறது என்றால், அந்த மனிதருடைய வாழ்வு விண்ணகத்தில் வாழுகின்ற கடவுளுடைய வாழ்வோடு இணைந்த வாழ்வாக இருக்கிறது என்று சொல்லி ஐயன் வள்ளுவர் அழகாக சொல்லுவார். இன்றைய நாளில் நாம் விழா எடுக்கின்ற, நாம் இன்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயரிய நிலைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அல்லது தங்களது உடன் இருப்பினாலும் வழிகாட்டுதலினாலும் இத்தகைய உயரிய நிலை என்பது வாழ்வு ஏற்படுத்தி கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும், அதே வேளையில் இன்றைய நாள் நாங்கள் விழா எடுத்து நினைவு கூறுகிற அந்த அன்னை தெரசாவுடைய வாழ்விற்கும் இந்த திருக்குறள் முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒன்றாக அமைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, முதலில் இந்த ஆசிரியர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, இதோ பீடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மெழுகுதிரிகள், ஆசிரியர்கள் என்பவர்கள் இந்த மெழுகுதிரியை போன்றவர்கள். தங்களை கரைத்து கொண்டு தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியினால் மற்றவர்களுடைய வாழ்வில் ஒளியை ஏற்றக்கூடியவர்கள், இருளை அகற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்கள்தான் இந்த ஆசிரிய பெருமக்கள். நம் வாழ்வில் நம்மை கரம் பிடித்து தூக்கிவிட்டவர்கள் அவர்கள். இன்று அவர்களின் கரம் பற்றிய நாம் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த ஆசிரிய பெருமக்கள் என்பதனை நாம் எந்த விதத்திலும் எந்நாளும் மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, தங்களையே கரைத்து கொண்டு நாம் வளருவதற்கு அவர்கள் துணையாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட ஆசிரிய பெருமக்களை இன்றைய நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களுக்காக இப்பள்ளியிலே வேண்டுவோம். நமது தனிப்பட்ட ஜெபங்களாக இருக்கட்டும், குடும்ப ஜெபங்களாக இருக்கட்டும், அஜெபங்களில் எல்லாம் இந்த தூய உள்ளம் கொண்ட ஆசிரிய பெருமக்களுக்காக தொடர்ந்து வேண்டுவோம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் எந்நாளும் அந்த தூய உள்ளத்தினர் மீது நிறைவாக பொழியப்படட்டும். அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணி என்பது இன்றும் என்றும் என்றென்றைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு பணியாக, எண்ணற்ற மாணாக்கர்கள் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரு பணியாக அமைவதற்கு இறைவன் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக இப்பள்ளியில் நாம் வேண்டுவோம். அதோடு இணைந்து இன்று நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கொல்கத்தா நகர் அன்னை தெரசா, இவரும் கூட ஒரு வகையில் ஒரு ஆசிரியராகத்தான் பார்க்கப்படுகிறார். அடிப்படையில் ஒரு ஆசிரிய பணி என்பது ஒரு மாணவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவதற்கான ஒரு பணி. அந்த குறைகளை நீக்கி அந்த மாணவனின் வாழ்வில் ஒளியை ஏற்றுக் கொடுப்பதற்கான பணி. அத்தகைய பணியினைத்தான் இன்றைய நாள் புனிதை அன்னை தெரசாவும் தனது வாழ்நாள் முழுவதும் செய்தார் என்பதனை இந்த உலகமும் நாமும் மறுத்துவிட முடியாது. அன்பிற்குரியவர்களே, காரணம் இந்த சமூகத்தில் அவர் கண்ட அவ்வளவு நிலைகள், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு நிலைகள், உறவுகளால் கைவிடப்பட்ட மக்கள்,
இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நோய் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைத்து குடும்பத்திலிருந்து அவரை விலக்கி வைத்த உறவுகள், இப்படி அனைவராலும் கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்த ஏழை எளிய மக்கள் மீது, பிள்ளைகள் மீது, பெரியவர்கள் மீது, நோயாளிகள் மீது அக்கறை கொண்டிருந்த ஒரு நல் உள்ளமாக இந்த அன்னை தெரசா அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களை, அன்று இந்த அன்னை தெரசா கொல்கத்தா நகரில் இருந்த இருளையும் அங்கிருந்த அத்துணை விதமான தூய்மையற்ற நிலைகளையும் அகற்றியதனால்தான் இன்று அந்நகரம் மட்டுமல்ல நம் தேசமும் கூட அவந்தே அன்னையினுடைய பரிந்துரையினால் தூய்மையாக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அன்று அந்த அன்னையானவள் இது தூய்மைப்படுத்தும் பணியை ஏன் இதை நான் செய்ய வேண்டும் நினைத்து அதை விட்டிருந்தார் என்றால், இன்றும் அதே ஒப்பற்ற அழுகிய அல்லது நோயுற்ற நிலையில்தான் இன்றும் நமது தேசமாக இருந்திருக்கும் என்பதனை மறுத்துவிட முடியாது. அன்பிற்குரிய இறை மக்களே, எப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற பணியினை இந்த ஆசிரியர் பெருமக்களும் நம் புனித அன்னை தெரசாவும் அன்று ஏழை எளிய மக்களுக்கு, வாழ்வு இழந்தவர்களுக்கு, நோயினால் தவித்தவர்களுக்கு அனைவருக்கும் செய்தார்களோ, இன்று அதே பணியினை நாமும் செய்வதற்கான கடமையும் பொறுப்பும் நமது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை என்பதனையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இறை மக்களே, தொடர்ந்து நாம் இந்த நாளுக்கான இறைவார்த்தை கடந்து செல்லுகிற பொழுது அந்த இறைவார்த்தையின் பொருட்டும் நமது வாழ்வு இன்று எப்படியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளுக்கான நற்செய்தியில் நாம் வாசிக்க பார்க்கிறோம். அங்கு ஆண்டவர் இயேசு கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டு மக்களுக்கு போதித்தார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக கெனசரேத் ஏரிக்கரை என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு கடல் பகுதியாக விவிலிய பேராசிரியர்கள் அதை வர்ணித்து கூறுவார்கள். அது கலிலேய கடல் என்று சொல்லுவார்கள். மற்றொரு வார்த்தையாக கெனசரேத் ஏரி என்றும் கூட இன்று லூக்கா அதை பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த கெனசரேத் ஏரிக்கரையில் நின்றிருந்த படகுகளில் ஏறி அமர்ந்து அங்கிருந்த மக்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு போதிக்கிறார். போதனையை கேட்டவர்கள் அவரது போதனையில் மகிழ்வோடு செல்லுகிறார்கள். இறுதியில் ஆண்டவர் இயேசு சீமோனை பார்த்து கூறுகிறார், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் என்று. அப்பொழுது சீமோன் பேதுரு சொன்ன வார்த்தைகள் நம் அனைவருக்குமே நினைவில் இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை குறித்து அங்கு ஆண்டவருக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆனாலும் இங்கு பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய கரம் எப்படியாக ஒரு மனிதருடைய வாழ்வில் செயலாற்றுகிறது என்பதனை நற்செய்தியுடைய 2ஆம் பகுதியானது அழகாக விவரித்து கூறுகிறது. ஐயா, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லையே என்று சொல்லக்கூடிய பேதுருவினுடைய ஒரு தகுதியற்ற நிலை. நாங்கள் கடினப்பட்டு உழைத்தோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான சூழ்நிலையாக இது பார்க்கப்படுகிறது. இங்கு பேதுருவினுடைய இதே வார்த்தையில் நாம் சிந்திக்கிற பொழுது நமது வாழ்விலும் நம்மில் பலர், நிறைய இறைமக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாமும் கடந்து வந்திருப்போம். நான் கடினப்பட்டு உழைத்தேன், அந்த உழைப்பிற்கான ஊதியமும் அந்த உழைப்பிற்கான மேன்மையும் எனக்கு இன்று தரப்படவில்லை என்று சொல்லி அதற்காக இயங்கக்கூடிய மக்கள் இங்கு ஆயிரம். நான் கடினப்பட்டு படித்தேன், ஆனாலும் தேர்வில் என்னால் வெற்றி பெற இயலவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணாக்கர்கள் இங்கு 1000 பேர் இருக்கிறார்கள். நான் கடினப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்த இந்த செல்வங்களும் பணமும் ஒரே நாளில் நான் இழந்துவிட்டு நிற்கிறேனே என்று சொல்லி அதற்காக புலம்பக்கூடிய மக்களும் இங்கு இருக்கிறார்கள். நான் கடினப்பட்டு என் அன்பு பிள்ளைகளுக்காக நல்லதொரு வரன் பார்த்து நிறைய செலவுகள் செய்து அவர்களுக்கு ஒரு திருமண வாழ்வை அமைத்து வைத்தேன். ஆனால் இன்று அவர்கள் மகிழ்வில்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை பார்க்கிற பொழுது எங்கள் கண்களில் கண்ணீர் சாறை சாறையாய் வழிகிறது என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். நான் கடினப்பட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் துயரம் நிறைந்த வாழ்வாகத்தான் என் வாழ்வு இருக்கிறது. காரணம், என் உடலிலும் உள்ளத்திலும் நான் கொண்டிருக்கக்கூடிய நோய்களும் வலிகளும் வேதனைகளும் ஒவ்வொரு நாளுமே என்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு மருத்துவராலும் இதை குணப்படுத்த இயலவில்லை என்று சொல்லக்கூடிய
நோயாளிகளும் கூட இதே சமூகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து சிந்திக்கின்ற நாம் அன்று பேதுரு சொன்ன அதே வார்த்தையோடு தான் இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்களும் கடினப்பட்டு உழைத்தோம், ஆனால் பலன் கிடைக்கவில்லை என்று. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இங்கு பேதுருவுடைய இரண்டாம் வார்த்தைகள் தான் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அது எப்படி என்று பார்க்கிற பொழுது அங்கு சொல்லுகிறார், ஆயினும் ஆண்டவரே உம் சொற்படியே நாங்கள் வலைகளை போடுகிறோம் என்று சொல்லுகிறார். உம் சொற்படியே என்று சொல்லக்கூடிய பேதுருவின் வார்த்தைகள் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தைகள். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவருடைய குறையை பற்றி பேசிய பேதுரு இப்பொழுது அந்த குறையை மறந்து விட்டார். ஆனால் தன்னோடு இருப்பவர் தன்னிலும் மேலான ஒருவர் என்பதை அறிந்தவராக அங்கு அவர் பேசுகிறார், உம் சொற்படியே நாங்கள் வலைகளை போடுகிறோம் என்று. சொன்னது மிச்சம், கிடைத்தது மிகுதி. எவ்வளவு மிகப்பெரிய மீன்பாடுகள் என்பதனை அங்கு பேதுரு கண்டு கொள்ளுகிறார். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், இங்கு நிகழ்ந்த இந்த புதுமை பேதுருவினால் நிகழ்ந்த புதுமை அல்ல, அவரது சொந்த உடல் உழைப்பினால் அவர் பெற்றுக்கொண்டதல்ல. சொந்த உடல் உழைப்பு முழுவதையும் கொடுத்து ஒன்றும் இல்லாதவராக ஏமாந்தவராக நின்றிருந்த அந்த வேளையில் இப்பொழுது அதிகப்படியான மீன்பாடு கிடைத்திருக்கிறது என்றால் இது அவருடைய சொந்த முயற்சியினால் அல்ல, மாறாக பேதுருவோடு உடன் இருந்த இயேசுவினுடைய துணையினால் மட்டுமே என்பதனைத்தான் இங்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அங்கு பேதுரு உணர்ந்து கொண்டார். ஆதலால் தான் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி வேண்டுகிறார். இன்று நமது வாழ்வின் பல நிலைகளில் நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான வாழ்க்கை பாடம் இது. நாம் இன்று பெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களாக இருக்கட்டும் அல்லது உயர்தரமான வாழ்க்கைகளாக இருக்கட்டும், மேன்மை நிறைந்த இந்த வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், இவை அனைத்துமே நமது சொந்த முயற்சியினால் நாம் பெற்றுக்கொண்டது அல்ல, மாறாக இறைவன் விரும்பியதனால், இறைவன் இரக்கம் காட்டியதனால் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனை நாம் வாழ்வின் என் நிலையிலும் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, இதே உண்மையினைத்தான் பவுல் ஒரேமேற்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 9 இறைவார்த்தை 16 அழகாக சொல்லுவார். மனிதர் விரும்பியதனாலோ அல்ல, அல்லது அவர்கள் கடினப்பட்டு உழைத்ததனாலோ அல்ல, மாறாக கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டதனால் இது நிகழ்ந்தது என்று சொல்லுவார். ஆம் அன்பிற்குரியவர்களே, அங்கு பேதுரு விரும்பியதனால் அல்ல, இயேசு இரக்கம் கொண்டதனால் இவ்வளவு மிகப்பெரிய புதுமையானது அங்கு நிகழ்ந்தேறி இருக்கிறது. இன்று அதே புதுமையினை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இந்த பேதுருவை போல நாமும் உணர வேண்டும். இது என்னால் நடந்ததல்ல, மாறாக இறைவன் இரக்கத்தினால் இது நடந்திருக்கிறது என்பது எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நமது வாழ்வு இன்னும் மேன்மைப்படுத்தப்பட்ட வாழ்வாக மாறியிருக்கிறது. இவை அனைத்திற்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று, இறைவனின் கரம் நம்மை காக்கிறது. அந்த இறைவனின் கரத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை எப்பொழுது நாம் உணர்ந்து செயல்படுகிறோமோ அப்பொழுது நமது வாழ்வில் மென்மேலும் பல வெற்றிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இதே பேர் உண்மையினைத்தான் இன்றைய நாள் விழா நாயகி புனிதையாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புனித அன்னை தெரசாள் அவர்கள் தனது வாழ்வில் அதை அனுபவித்தார். இத்தகைய பணிகளை செய்வதற்கு வல்லமையும் ஆற்றலும் வெள்ளனும் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்ட பொழுது அதற்கு அவர் கைகள் காட்டிய ஓர் அடையாளம் இந்த நற்கருணை ஆண்டவர் மட்டுமே. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டவர் தான் என் வாழ்விற்கான அடையாளமாக இருக்கிறார். இந்த நற்கருணையிலிருந்து இந்த ஆண்டவர் எனக்கான வல்லமையினை பலனை தருகிறார். ஆதலால் தான் இவ்வளவு பணிகளை என்னால் செய்ய முடிகிறது என்று அன்று அன்னை தெரசாள் சொன்னாள். அதே வார்த்தைகளை தான் அன்று பேதுருவும் கூட சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி மன்றாடுகிறார். காரணம், இயேசு ஒரு தூய்மையற்ற மனிதராக தூய்மையான செயல்களால் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக அங்கிருந்ததனால் பேதுருவும் அதை உணர்ந்து கொள்ளுகிறார். இறுதியில் ஆண்டுடைய வார்த்தைகளை பாருங்கள், உன்னை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி அந்த பேதுருவை திரு அவையினுடைய முதன்மை தந்தையாக மாற்றி கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு மிகவும் மேன்மை பொருந்தி ஒரு வாழ்வு பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. நமது வாழ்விலும் எல்லா நிலைகளிலும்
நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் எனது சொந்த விருப்பத்தினால் அல்ல, எனது திறமையினால் அல்ல, மாறாக இறைவனுடைய இரக்கத்தினால் இதை நான் பெற்றுக்கொண்டேன், இது இறைவனால் மட்டுமே தான் நிகழ்ந்தது என்று சொல்லி எப்பொழுது நாம் நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு செயல்படுகிறோமோ அப்பொழுது எல்லாம் நமது வாழ்விலும் அதே மேன்மையான வாழ்க்கை முறை வெளிப்படுத்தப்படும். நமது வாழ்விலும் எல்லா நிலைகளிலும் அதே வெற்றியை இறைவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு தூய உள்ளத்தினை அன்று அன்னை தெரசாவுக்கு கொடுத்த அதே கடவுள் இன்று அதே புனிதையின் பரிந்துரையின் வழியாக நமக்கும் தரட்டும் என்று சொல்லி இப்பள்ளியிலே தொடர்ந்து வேண்டுவோம். அந்த அன்பு அன்னையுடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிந்துரையும் என்னாலும் அன்பு உறவுகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இத்திருப்பள்ளியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, என்றும் புனிதமான இக்காணிக்கைகள் மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலியானது உமது ஆற்றலினால் என்றும் நிறைவு பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானக தூது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர்
தூயவர் தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் பொருட்டு கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது மறைத்தளத்தின் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினராய் அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர் தெழுவோம் என்கிற எதிர்நோக்கோடு துயில் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இன்றைய நாளில் நாங்கள் விழா எடுத்து நினைவு கூறுகின்ற புனித அன்னை தெரசா, இவ்வுலகில் முகந்தவர்களாய் வாழ்ந்த ஏனைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்றுவிக்கப்பட்ட நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் திரு தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னையே உணவாக தந்த தெய்வம். இந்த அன்பு தெய்வத்தினுடைய திரு விருந்துக்கு அழைப்பு பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்புரை சமூகமே, இது வார்த்தையாக இருந்த தெய்வம் நம்மிடத்திலே உணவாக வந்திருக்கிறார். நான் தரும் இந்த உணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்று சொன்ன அந்த அன்பு தெய்வம் நம்மை நோக்கி வந்திருக்கிறார். அன்று பேதுரு, அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான் இவர்களை தேடிச் சென்ற அதே அன்பு தெய்வம் இன்று என்னையும் பார்க்க இத்திருவிருந்தின் வழியாக என்னை சந்திக்க வந்திருக்கிறார். இதோ இது உன்னதமான நேரம். இந்நேரத்திலே நம் உள்ளம் என்னும் இதயத்தில் நம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்நாளும் நமது உள்ளத்திற்கும் நமது உடலிற்கும் நிறைவான ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்,
வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறு நிமிடங்கள் இந்த நற்கருணை நாதரை நோக்கி நாம் ஜெபத்தினை ஏறெடுப்போம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி, இதோ நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அன்பு தெய்வம், இவருடைய அருள் வரங்கள் நம்மை முழுமையாக ஆட்கொள்ளப்படு அவரின் திரு கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இதோ வாழ்விற்கு ஊற்றும் தொடக்கமாக இருந்த அன்பு தெய்வமே, உமது அருள் வரங்களை நிறைவாக பெற வேண்டி இதோ இத்திருப்பலில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அன்று பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அந்திரேயாவும் சந்திக்க சென்ற பொழுது, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி பேதுரும் கால்களில் விழுந்து மன்றாடினாரே. அவருடைய தகுதியற்ற நிலைகளை உணர்ந்து கொண்டாரே. ஆம் ஆண்டவரே, இதோ நானும் அதே தகுதியற்ற நிலையில் இருந்துதான் உம்மை நோக்கி வேண்டுகிறேன் ஆண்டவரே. இது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 நாங்கள் வாசிக்க பார்க்கின்றோம். அன்று லேவியை அழைத்து ஆண்டவர் நீர் இறுதியில் இப்படியாக சொல்லுகிறேன், நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்னீரேன். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய குறைகளில் இருந்து, இந்த குறைகள் மிக்க பாவம் நிறைந்த சூழ்நிலைகளில் இருந்து நீர்தானே எங்களது வாழ்வை அழகுறச் செய்திருக்கிறேன். பல நேரங்களில் முது அன்பை இழந்தவர்களாக, முது அன்பிலிருந்து பிரிந்து சென்ற பிள்ளைகளாக வாழ்ந்திருப்பதை நினைத்து நாங்கள் இப்பொழுது மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. இதோ உமது திருக்கரம் அன்று எப்படியாக பேதுருவையும் ஏனைய திருத்தூதர்களையும் அழைத்து அரவணைத்ததோ, இன்று அதே திருக்கரம் என்னையும் அழைத்து அரவணைக்காதா என்கிற ஏக்கத்தோடுதான் இந்த அன்பு உறவுகளாகி நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஏழ்மை நிறைந்த நிலையில் இருந்து உமது அன்பை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற சூழ்நிலையில் இருந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது திருக்கரம் எங்கள் மீது படுவதாக. அன்று உன்னை நான் மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லி அந்த பேதுருவை அழைத்து அவரிடத்தில் இருந்த எல்லா தகுதியற்ற நிலைகளையும் களைந்து அவரை இத்திரு அவையினுடைய மிகப்பெரிய உன்னதமான தலைவராக மாற்றி கொடுத்தீரே. அன்பு தெய்வமே, இதோ இந்நாளில் என் பாவத்திற்கான சூழ்நிலைகளிலிருந்து, என் பாவம் நிறைந்த இந்த தகுதியற்ற சூழ்நிலைகளை நான் களைவதற்கு உம் திருக்கரம் இந்த என்னையும் அழைத்துக் கொள்வதாக, அணைத்துக் கொள்வதாக. ஆமாண்டவரே, இதோ உம்மை நோக்கி நான் என் உள்ளத்து உணர்வுகளை எழுப்புகிறேன். இதோ என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக, என்னை உம்மோடு அரவணைத்துக் கொள்ளுவீராக. உம் திருக்கரம் என்னாலும் என் மனதிற்கும் என் உடலுக்கும் தேவையான எல்லா விதமான பலன்களை தரக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ பாவம் நிறைந்த நிலையிலிருந்து கடினப்பட்டு உழைத்தும் அதற்கான பலன்களை அனுபவிக்க இயலாதவர்களாகத்தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய உழைப்பின் மேன்மையை உணர்ந்த தெய்வம் நீர். அன்று பேதுருவை பார்த்து ஆழத்திற்கு செல் என்று சொன்னதை போல ஆண்டவரே, இன்று எங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய பாதாளத்தில் இருந்த போதெல்லாம் உம் திருக்கரத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே. இன்று அதே திருக்கரத்தை கொடுத்து மீண்டும் எங்களை மீட்டுக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம், எதுவுமே எங்களது சொந்த திறமைகளால் அல்ல, எங்கள் சொந்த விருப்பத்தினால் அல்ல, மாறாக ஆண்டவரே உமது இரக்கம் நிறைய செயல்பாடுகளால் மட்டுமே தான் இது நிகழ்ந்தேறி இருக்கிறது என்பதை இப்பொழுது நான் உணர்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதே இரக்கத்தினால், அது இரக்கம் நிறைய செயல்பாடுகளினால் எங்களை மீட்டுக் கொள்ளும். எந்த நோயில் இருந்து இந்த அன்பு சகோதர சகோதரிகள் விடுபட ஆசிக்கிறார்களோ அவற்றில் இருந்து அவர்களை உமது இரக்க பெருக்கத்தினால் மீட்டு கொண்டு வாரும் ஆண்டவரே. இதோ வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்காக, இளம்பெண்ணிற்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, அவர்களுக்கு வழிகாட்டும் கரமாக அன்று பேதுருவுக்கு உன் கரங்கள் இருந்தது போல இன்று ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் ஒவ்வொரு அன்பு சகோதரிக்கும் உம் திருக்கரங்கள் இருப்பனவாக. வாழ்க்கை என்னவென்று அறிந்திடாத சிறு பிள்ளைகள் இதோ தனித்து விடப்பட்ட இந்த வேளையிலே அந்த அன்பு பிள்ளைகளுக்கான
அணைக்கின்ற கரங்களாக கரங்கள் இருப்பதாக. ஆம் ஆண்டவரே, இது உமது கரத்தின் வல்லமையை நிறைவாக வேண்டி ஏங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் ஒவ்வொரு அன்பு சகோதரியையும் திருக்கரத்தினால் தொடுவீராக, குணப்படுத்துவீராக. அவர்கள் மனங்கள் எவற்றையெல்லாம் இயங்குகிறதோ, எந்த காரியங்கள் இல்லத்தில் நிகழ வேண்டும் என்று சில ஆசை கொள்ளுகிறார்களோ, எந்த சுபமான முகூர்த்தங்கள் நிகழ்ந்தர வேண்டும், எனது பாவ கடன் ஒழிய வேண்டும், என் வாழ்வு மீண்டுமாக ஒளிபெற வேண்டும் என்று சொல்லி எவற்றையெல்லாம் மனதில் இருத்தி இந்த அன்பு பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அவற்றையெல்லாம் இப்பொழுது பெற்றுக்கொள்ள கரத்தினால் அவர்களை தொடுவீராக. நீர் தொடுவதனால் எங்கள் வாழ்வு நலம் பெறுகிறது. நீர் தொடுவதனால் நாங்கள் மீட்கப்படுகிறோம். நீர் தொடுவதனால் எல்லா நோய்களும் நீங்குகிறது. இதோ குறைவுள்ள எங்கள் வாழ்வு நிறைவுள்ள வாழ்வாக தொடுதலில் மாறுகிறது என்பதை நம்புகிற எங்களுக்கு ஆண்டவரே, திருக்கரம் என்னால் உடனிருப்பதாக. உமது இறை பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக, பாதுகாப்பீராக, பராமரிப்பீராக. உமது மேலான அருள் வரங்கள் இந்த அன்பு பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரின் மீதும் என்றென்றும் தங்குவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது அருள் வரங்களால் தொடர்ந்து இவர்களை வழி நடத்தியருளும், பாதுகாத்திரளும். ஆமென். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், கடவுள் நம்மோடு. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும்
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.